அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத பெட்ரோல் விலையேற்றமும் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்க கடற்படை முற்றுகையினால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்களும் மிகவும் ஆபத்தான பொருளாதார வெடிப்பை நோக்கி நகரும் உலக பொருளாதாரமும் அமெரிக்கா எங்களுக்கு எதிரான போரை விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்காவினுடைய சாகசங்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதற்கு அனைத்தையும் தயார் செய்து வைத்து விட்டோம். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரானுக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியும்? இவை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக சீனாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் டொனால்ட் டிரம்பும் சீனாவுக்கான விஜயமும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கான சுங்கவரி பணத்தை செலுத்தக்கூடிய கப்பல்களுக்கு எதிராகவும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கப் போகின்றதா? தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மூலோபாய பொறிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல பிரதேசங்களில் இருந்து தொடர்ச்சியாக பின்வாங்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஹிஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆயுதங்களை ட்ரோன்களை மிக முக்கியமான ஏவுகணைகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய ஈரானும் இதன் மூலமாக கிடைக்கப் பெற்றிருக்கக்கூடிய பல மூலோபாய தந்திரங்களை பகிர்ந்து கொள்ளும் ஈரானிய தலைமைகளும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக களமிறங்க போகும் சோமாலிலாந்தினுடைய கூலிப்படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒருங்கிணைப்பும் இவை தொடர்பான அறிவிப்புகளும். இது ஈரான் அப்டேட்டின் 126வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போரானது நிறைவடைந்து விட்டது என டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் காங்கிரஸ் சபைக்கு தெரிவித்துள்ளது.